ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கேஷல் வித் பிஎம் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் எல்லோரும் வந்து எழுதியிருப்பீங்க. பட் ஆன்சர்ஸ் வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதனால தான் இந்த வீடியோவில் அதை பற்றி டீட்டெயில்டாக வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரலும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 எக்ஸாம் எல்லோரும் நல்லா பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பொது தமிழ் ஓகேவா, அதில் வந்து பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் கேட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஜென்ரல் அது டிகிரி ஸ்டாண்டர்டில் அது ஒரு 100 கொஸ்டின் வந்து வந்திருந்தது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க், இது நம்ம எல்லாருக்குமே வந்து தெரியும். இதில் வந்து என்னென்னா ஒரு சிலத்துக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அந்த பொறுத்துக்கவுமே வந்து நிறைய வந்து கொடுத்த மாதிரி இருந்துச்சு. உங்களுக்கு எப்படி இருந்தது, எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது, உங்களுக்கு ஈஸியாக கஷ்டமாக வந்து இருந்ததா என்னன்ட்டு கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஒரு கொஸ்டினுமே வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணி செப்பரேட்டாக வீடியோ போட்டால் உங்களுக்கு ரொம்ப நேரம் வந்து வீடியோ லென்த்தாக போகும். ஒரு 1 ஹவர் வீடியோ அப்படி போகும். நான் உங்களுக்கு இந்த ஆன்சருக்கு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துட்றேன் சரிங்களா? பிடிஎஃப் செப்பரேட்டாக கொடுத்துட்றேன். அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து நான் 1ஆவதாக இருக்கிற கொஸ்டின் உங்கள் கொஸ்டின் பேப்பரில் ஒரு 5ஆவதாக இருந்திருக்கலாம், 10ஆவதாக இருந்திருக்கலாம். அது வந்து கொஸ்டின் பேப்பர் கோடை பொறுத்து மாறும் சரிங்களா? ஆனால் கொஸ்டின் வந்து சேமாக தான் இருக்கும். 200 கொஸ்டின் தான் எல்லாருக்குமே வந்து அதே கொஸ்டின் தான். பட் ரீஅரேஞ்ச் வந்து ஆகியிருக்கும் சரிங்களா? அதை மட்டும் பார்த்துக்கோங்க. பார்த்து உங்களோட கொஸ்டின் பேப்பரில் டிக் பண்ணிக்கோங்க பிடிஎஃப் பார்த்து சரிங்களா? இது எல்லாமே வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து அப்டேட் பண்ணுறேன் ஓகேவா? ஒரு சில பேசிக் கொஸ்டின்ஸுமே வந்து வந்திருந்தது. இந்த மாதிரி யானையின் ஒலி மரபை கண்டறிக அப்படின்ட்டு. யானைன்னா பிளிரும் நம்மளுக்கு தெரியும். எருது வந்து எக்காலமிடும். அந்த மாதிரி வந்து பேசிக் கொஸ்டின்ஸுமே வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு சிலது வந்து ஈஸியாக தான் வந்து இருந்தது சரிங்களா? நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள் ஓகேவா? அப்புறம் இந்த அகர வரிசைப்படி இது கொடுத்துருந்தாங்க. இதுவுமே வந்து ஈஸியாக தான் வந்து இருந்தது சரிங்களா? அந்த மாதிரி தான் சரியா? ஏதாச்சும் வந்து டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இதை வந்து மஸ்ட்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்லையுமே தெரியப்படுத்துங்க. இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.